Next, fifth question. Draw a number line and represent the following rational number on it. அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணி அது 9/4 எந்த இடத்துல இருக்குன்னு என்ன பண்ணணும், நம்ம மார்க் பண்ணணும். சரி, இப்போ கீழே பாருங்கள், டினாமினேட்டர் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், இந்த பார்ட்டாக பிரிக்கணும். 4 கொடுத்தோன்னா எத்தனை லைன் போட்டுக்கலாம், இது ப்ளஸில் இருக்குது, அதனால் ப்ளஸ் சைடு தான் நம்ம ரைட் பண்ணணும். 4 கொடுத்துருக்கனால நம்ம 3 லைன் போட்டுட்டோம்னா 4 பார்ட் ஆயிரும். 1 2 3 4. இதே மாதிரி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி 4 பார்ட்டாக டினாமினேட்டர் பார்ட் பிரிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு கவுண்ட் பண்ணுற ஒர்க்கு தான். 0 கொடுத்து என்ன பண்ணும், 1/4 2/4 3/4 4/4 5/4 6/4 7/4 8/4 9/4. அங்கே 9/4 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் என்னது, இந்த இடத்துல தான் 9/4 வருது. ஓகேவா, இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா. அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்லேருந்து இந்த சைடு பண்ணணும், நெக்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸில் இருக்குது இந்த லெஃப்ட் சைடு பண்ணணும். ஃபஸ்ட்டு 3, அப்போ எத்தனை பார்ட்டாக பிரிக்கணும், 3 பார்ட்டாக பிரிக்கணும்னா 2 லைன்ஸ் போட்டால் போதும். ஓகேவா, அப்புறம் 1 2 3 பார்ட் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்கள், நீங்கள் 3 பார்ட்டாக பிரிங்க. சரி, இப்போ 3 பார்ட்டாக பிரிச்சாச்சா. இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாமா, -1லேருந்து -1/3 -2/3 -3/3 -4/3 -5/3 -6/3 -7/3 -8/3. அப்போனா இந்த இடத்துல தான் என்ன வருது, -8/3 வருது. ஓகேவா, கிளியராக புரிஞ்சிருச்சா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம் வந்து கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணணும். 2 பக்கமே மைனஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 2 பக்கமே மைனஸாக இருந்தால் மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வந்துடும், ரேஷனல் நம்பர் 17/5 ஆயிரும். இப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் லைனில் மார்க் பண்ணலாம். அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்துருச்சு. கீழே வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 5 பார்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 0லேருந்து 5 பார்ட்ஸ் பிரிக்கணும். 5 பார்ட்ஸ்னால் என்ன பண்ணணும், 4 லைன்ஸ் போட்டால் போதும். 1 2 3 4. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 5 பார்ட் கரெக்டாக இருக்கான்னு. 1 2 3 4 5. இதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், 4 லைன்ஸ் போட்டுக்கலாம், 5 பார்ட் ஆயிரும். இந்த மாதிரி அதே மாதிரி பிரிச்சுக்குங்க. இப்போ ரெண்டுமே மேலே மைனஸ் கீழே மைனஸ் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, 17/5. இப்போ கீழே 5 இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், நான் 4 லைன் போட்டு 5 பார்ட்ஸாக பிரிச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். 1/5 2/5 3/5 4/5 5/5 6/5 7/5 8/5 9/5 10/5. இங்கே 11/5 12/5 13/5 14/5 15/5. இங்கே 16/5. இங்கே இந்த இடத்துல 17/5 வருது. ஓகேவா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல தான் வருது. சரி, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா. நெக்ஸ்ட் சம் வந்து ஒரே ஒரு மைனஸ், அதனால் பிரச்சனை இல்லை, நெகட்டிவ் நம்பர் தான். சரி, இப்போ நெகட்டிவ் நம்பர்னால் நம்ம பாசிட்டிவ் சைடில் வந்து கொண்டு போகணும் அவசியமே கிடையாது. இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸை கீழே எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 4 பார்ட்ஸ் இருக்குது. அப்போனா 0லேருந்து 4 பார்ட்ஸ்னால் 3 லைன் போட்டால் போதும். 1 2 3 4 பார்ட்ஸ் ஆயிரும். 1 2 3 4 3 இதுமாதிரி 3 லைன் போடுங்க, 3 லைன் போடுங்க. சரி, இப்போ நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா. இங்கே 4 இருக்கிறனால -1/4 -2/4 -3/4 -4/4 -5/4 -6/4 -7/4 -8/4 -9/4 -10/4 -11/4 -12/4 -13/4 -14/4 -15/4. அப்படின்னா இந்த இடத்துல தான் என்ன வருது, -15/4 வருது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா, அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக அந்த 4 வந்து எல்லாத்துக்குமே லைன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் லைன் போடாமல் ஸ்ட்ரைட்டாக மைண்ட்லையும் கூட நீங்கள் பண்ணலாம். சரி, இப்போ இங்கே 4னா இது 4 பார்ட்டு 4 8 12, அப்புறம் இந்த இடத்துல 13 14 15 அந்த மாதிரி கூட ரைட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.